Hello friends, welcome to our YouTube channel Competitive Exams Education Institute. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா physics பார்ட்ல உள்ள lasers பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம். Actually what is laser? Laser means light amplification by stimulated emission of radiation. Before laser, optical measure was initially used. ஆக்சுவலி நம்ம லேசர்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்டிக்கல் மேசர்ஸை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வாட் இஸ் மீன் பை மேசர்? மேசர் மீன்ஸ் மைக்ரோவேவ் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஆக்சுவலி லேசர்னா லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன், மேசர்னா மைக்ரோவேவ் ஆம்ப்ளிஃபிகேஷன். ஓகேங்களா? லேசர் எமிட்ஸ் கோஹரண்ட் லைட் சோர்ஸ். Coherent light source means waves have same frequency and same phase. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம கோஹரன்ஸ் லைட் சோர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வந்து கோஹரண்ட் லைட் சோர்ஸில் ஸோ அந்த லைட் வேவ்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் சேம் ஃபேஸில் வந்து இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபினிஷன் ஃபார் லேசர். லேசர் இஸ் அ டிவைஸ் தட் எமிட்ஸ் லைட் த்ரூ எ ப்ராசஸ் ஆஃப் optical amplification based on the stimulated emission of electromagnetic radiation. Laser is a type of electromagnetic machine. So எப்படி நம்ம லேசரை வந்து electromagnetic machine டைப்னு சொல்கிறோன்னா because laser can emit light as an electromagnetic radiation. Laser emits not only visible light but also includes electromagnetic radiation. Then examples for electromagnetic radiations are infrared rays, ultraviolet rays, x-rays and gamma rays. So இந்த மாதிரி electromagnetic radiations வந்து லேசர் வந்து எமிட் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம லேசரை வந்து electromagnetic machine சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ லேசர் வந்து நமக்கு விசிபிள் லைட்டும் எமிட் பண்ணும் as well as electromagnetic radiationும் வந்து நமக்கு எமிட் பண்ணும். ஓகே. Next one is some important points and some important properties of lasers பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லேசர் இஸ் an unusual light source that do not occur in nature. ஆக்சுவலி வந்து லேசர் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் லைட் சோர்ஸ் கிடையாது. இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஒன். ஸோ அதை தான் வந்து இங்கே அன்யூஷுவல் லைட் சோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லேசர் ப்ரொடியூசஸ் அ வெரி நேரோ பீம் ஆஃப் லைட் அண்ட் லேசர் லைட்ஸ் ஆர் ஃபோக்கஸ்டு. Laser can travel in long distance. So laser light can travel in long distance. அதாவது வந்து laser light can propagate long distances without much divergence. Laser lights are focused to very small spots. அதாவது வந்து ரொம்ப சின்ன சின்ன பிளேசஸ்ல கூட நம்மளால வந்து laser light வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். Laser achieves high intensity. Then laser has very narrow optical bandwidth. Early lasers அதாவது வந்து ஆரம்ப காலத்தில் உள்ள லேசர்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் பீக் பவர்ஸ் ஆஃப் சம் 10,000 watts. Now modern lasers produces pulses that are billions of times பவர்ஃபுல். ஆக்சுவலாக வந்து ஏர்லியர் டைம்ஸில் வந்து லேசர்ஸ் வந்து சம் 10,000 watts இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நமக்கு பவர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் இப்போ உள்ள லேசர்ஸ்லாம் வந்து நமக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு மோர் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நமக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸில் வந்து பவர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பட் இப்போ நவ டேஸில் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து பவர்ஃபுல் தென் ஏர்லி லேசர்ஸ். Laser light does not need to be visible. Laser light is different from normal light. Actually வந்து நம்ம நார்மல் லைட்டோட கம்பேர் பண்ணும்போது வந்து நமக்கு லேசர் லைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் லேசர் லைட் வந்து நமக்கு எல்லா டைமும் வந்து விசிபிளாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. தென் லேசர் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் வேவ் லென்த். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு இட் இஸ் அ கோஹரண்ட் லைட் சோர்ஸ்னு. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து சேம் வேவ் லென்த், சேம் ஃப்ரீக்வன்சி, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒன்லி ஒன் வேவ் லென்த் ஆர் சேம் வேவ் லென்த். தட் இஸ் அதாவது வந்து இப்போ ஒன் வேவ் லென்த் மீன்ஸ் தட் இஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் கலர் அங்கே இருக்கும். அதாவது வந்து ஒன் ஸ்பெசிஃபிக் கலர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் லேசர் லைட் இஸ் டைரக்ஷனல்.
Actually laser light does not need to be visible. So இப்போ வந்து mostly lasers generates ultraviolet or infrared rays. So ultraviolet and infrared rays are invisible rays. ஓகேங்களா? Then what is light? Light is a kind of energy which is released by atom. Light made up of very small particles called photon. Then next one is components of laser. The laser components are gain medium, energy source, total reflector, partial reflector and laser beam output. Gain medium is capable of sustaining stimulated emission. Energy source is used to pump gain medium. Then total reflector is used to reflect energy. Partial reflector component is used to split the beam. Next one is characteristics of laser. First one is superior monochromatism, that is monochromatic. Monochromatic means a single wavelength of light. Next one is superior directivity or good orientation, that is directionality. Directionality means travel in same direction. Then next one is superior coherence, which means coherent. அதாவது coherent light source means waves have same wavelength, same frequency and same phase. Then final characteristics is high output or high brightness. Laser light is different from conventional light. Actually conventional light source like sun, incandescent lamp or flashlight, so இந்த மாதிரி conventional light source கம்பேர் பண்ணும்போது laser light ஓட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராடினரி ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம flashlight and laser light டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் flashlight and laser light. Flashlight produces white light, that is mixture of different colors and different frequencies, but laser light produces monochromatic light. Monochromatic light means it is of single color and single frequency. ஆக்சுவலி இப்போ வந்து ஒயிட் லைட்டில் எப்படி இருக்கும்னா வந்து ஸோ ஒயிட் லைட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு அதில் எமிட் ஆகக்கூடிய வேவ் லென்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் கலர்ஸ்லாம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். பட் மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சிங்கிள் கலர், சிங்கிள் ஃப்ரீக்வன்சி அண்ட் சிங்கிள் வேவ் லென்த், ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஃப்ளாஷ் லைட் எமிட்ஸ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ் ஆஃப் லைட், பட் லேசர் லைட் எமிட்ஸ் சிங்கிள் வேவ் லென்த் ஆஃப் லைட். Flashlight released light in multidirectional. அதாவது இப்போ நமக்கு ஃப்ளாஷ் லைட்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து நமக்கு மல்டி டைரெக்ஷனில் கிடைக்கும். அதாவது வந்து நமக்கு ரேண்டம் டைரெக்ஷனில் கிடைக்கும்னு சொல்ல வராங்க. பட் அதுவே வந்து லேசர் லைட் ரிலீஸ்டு லைட் இன் டைரெக்ஷனல், அதாவது வந்து சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் அதாவது வந்து லேசர் லைட் வந்து நமக்கு டைரெக்ஷனல் லைட்டு, பட் ஃப்ளாஷ் லைட் வந்து ரிலீஸ் பண்ணுற லைட் வந்து நமக்கு மல்டி டைரெக்ஷனல். ஓகேங்களா? In flashlight, electron transition is random, but in laser, electron transition is artificial. In flashlight, photon emitted have different energies, different frequencies and different wavelengths or different colors. But in laser, photon emitted have same energy, same wavelength, same frequency and same color. In flashlight, photon travel in random direction, but in a laser light photon will travel in same direction, that is directionality. Applications of lasers. Lasers are used in optical disc drives, laser printers, barcode scanners, DNA sequencing instruments, fiber optics, free space optical communication, laser surgery, cutting and welding materials, and lasers are used in precision tools to cut diamonds. Lasers are used in DVD players and also holographic imaging. Then medical applications of laser. Medical applications include eye surgery, vision correction, dental areas, dermatology and cosmetic treatments. Advantages of lasers.
lasers contains enormous capacity to support informations. There is no interference in lasers. Lasers have less leakage of signals. Lasers are very lightweight, so they are used in fiber optic systems. Lasers are less harmful when compared to X-rays. Then lasers are used to burn small tumors on the surface of the eye and the surface of the tissues. அதாவது வந்து இப்போ ஐ சர்ஃபேஸ் ஆர் டிஷ்யூ சர்ஃபேஸில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஸ்மால் டியூமர்ஸ் இருக்கும்போது நம்ம லேசர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த டியூமர்ஸை வந்து நம்ம பேர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பேர்ன் பண்ணி வந்து நம்ம ட்ரீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? Then disadvantages of laser. Laser technology is expensive. Laser needs high cost for maintenance. In laser technology, some laser particles cause respiratory diseases. Next one is working of laser. Laser emits trillions of light particles called photons into a precise beam of light. What is light amplification? Light amplification means it is a process of stimulated emission of light radiation. That is through a process of stimulated emission of light radiation called light amplification. Actually வந்து light amplification ஓட main principle என்னன்னா நம்ம stimulated emission வந்து சொல்லுவோம். In laser working process, excited electrons moves from lower energy level to higher energy level. Lower energy level means ground state or normal state. Higher energy level means excited state. When they return to the normal state, that is when electrons are returned to their normal or ground state, they emit photons. Photon means a collection of light particles. Thank you so much friends. இந்த வீடியோவில் லேசர் பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேசர் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.